பையன் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, அவ வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கா, அவ கூட்டு போற அளவுல இருக்கு, அதை தடுத்துருங்க. அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பொண்ணு புள்ள இருக்கு. 3 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். கல்யாணம் பண்ணி 3வது ஆளு நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவ ஒரு 2 வாட்டி வீட்டுக்குள்ள வந்துருக்காங்க. பேசினப்ப நான் தம்பி மாதிரி தான் நான் பழகுறேன், நான் தப்பான முறையில நான் பழகல, நான் தம்பி இன்னைக்கு இல்ல நாளைக்கு இன்னொருத்தவங்க கூட போய் தாலி கட்டிப்பாவ. அவ அப்படியாப்பட்ட அந்த பொண்ணை வந்து நீ வச்சுக்காதீங்க வேலைக்கு, என் பையன் கூட சுத்துது எல்லார்கிட்டயும் வந்து வச்சுக்குள்ள தப்பான உறவே இருக்குல்ல. இல்ல மேம், இவங்க பேச ஆரம்பிச்சதுல அதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆரம்பிச்சு? அப்ப தம்பி மாதிரி பாக்கல. நான் அப்படி சொல்லவே நம்ம தம்பி மாதிரி பார்க்கவே இல்ல மேம். அப்படி இல்ல மேம், பண்ணீங்க உங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்தது, சொல்லுங்க. அது அதுக்கப்புறம் உள்ள படுத்துனாங்க மேடம். 2 பேரும் இதே மாதிரி சோபால 2 பேரும் ஒண்ணா படுத்துனாங்க. கேட்டு என் ஃப்ரெண்ட் இவங்க அடிச்சிருக்காங்க, என்னையும் அடிச்சாங்க, புடிச்சு நைட்டி எல்லாம் புடிச்சு கிழிச்சாங்க. 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நான் ஒரு பையன் ஒரு பொண்ணு, எங்களுக்கு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. பையனுக்கு வந்து 22 வயசு ஆகுது மேடம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அவனுக்கு நடவடிக்கைலாம் சரியில்லை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? சரி விடு. அவனோட நடவடிக்கைலாம் சில சம்பளம்லாம் சரியா தரமாட்டான், இப்படி இருந்துட்டு இருந்துச்சு. முகம் வந்து ஒரு மாதிரி மாறிடுச்சு அவனுக்கு. ஒர்க்கிங் பண்றோம். டிரைவிங் பண்றாரா? என்ன படிச்சாரு? 9th தான் மேடம் முடிச்சான். அதுக்கப்புறம் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டான். மண்டை காயுது எனக்கு. கோயில்ல போய் கேட்டோம், இந்த மாதிரி அவன் முகம் இந்த மாதிரி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு. ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு அவனுக்கு, அதை கண்டுபிடிங்க அப்படின்னாங்க. புடுங்குது, அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அவங்க சொன்னாங்க, உன் பையன் ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு, அவ வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கா, அவ கூட்டு போற அளவுல இருக்கு, அதை தடுத்துருங்கன்னு எவ்வளவு சொன்னாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீ பேசுற சொல்லு, நல்ல பொண்ணு தான் நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சொல்லு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு ரொம்ப நாள் சொல்லிட்டான். பிரச்சனை தீர்த்து வேணுங்க அவையா யாராவே நான் எதுக்கு இருக்கேன், பேசப்படாது. எங்க தெருவுல 4வது வீட்டுல இந்த பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பொண்ணு புள்ள இருக்கு. அவங்களுக்கு புருஷன் இல்லையா? ஏற்கனவே 3 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம். கல்யாணம் பண்ணி 3வது ஆளு இறந்துட்டாரு. எது? 1 வருஷம் ஆகுது இறந்து 1 வருஷத்துல நம்ம பையனை. அந்த பசங்களுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 10 வயசு மேடம், பையனுக்கு பையனுக்கு ஒரு 1 வயசு. ரொம்ப நாள் கழிச்சு தான் நாங்க கண்டுபிடிச்சோம். அது எப்படின்னு கேட்டா, நான் வேலைக்கு போவேன், இவனை வந்து வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டேன், நீ வீட்டுல இருந்து சொல்லி நான் அவனை வீட்டுல 1 மாசம் வச்சிருந்தேன். நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இவ ஒரு 2 வாட்டி வீட்டுக்குள்ள வந்திருக்கா மேடம். என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? வீட்டுக்குள்ள வரும்போது அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாரும் இவளை கண்காணிச்சு கேட்டை தாப்பல் போட்டு வெளியே நின்னுருக்காங்க. சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. இவ இதை கவனிச்சுட்டு பின்பக்கம் செவரு, சின்ன செவரு, அந்த பக்கம் எகிரி வச்சு போயிட்டா. இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பாத்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சாயங்காலம் நான் வந்தேன், இவன் தூங்கிட்டு இருந்தான். தூங்கிட்டு இருக்கவும் சரி எப்போது போது அவன் தூங்குறான் போல இருக்குன்ட்டு நான் பாட்டுக்கு வந்தேன், வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் அலமேல் வெளியே வா அப்படின்னாங்க. என்ன விஷயம், ஏதோ சும்மா பேச கூப்பிடுறாங்கன்ட்டு வெளியே வந்தா. என்னையா உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணுமே. அந்த மாதிரி கவிதா இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து போனா. தெரியுமா அந்த பொண்ணு? எங்க தெருல இருக்கா, இவதான் பழக்கம்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? அப்புறம் நான் போய் மகளிர் தாலிட்ட போய் சொன்னேன், அந்த பொண்ணு எங்க வீட்டுல தானே கொடுத்துன்னு இருந்தேன், அவ மோசமான வச்சாவ. பேசினப்ப நான் தம்பி மாதிரி தான் நான் பழகுறேன், நான் தப்பான முறையில நான் பழகல, நான் தம்பி மாதிரி தான் பழகுறேன் அப்படின்னு. இந்த மாதிரிலாம் பண்ணாத, நீ இந்த தப்பான இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, அவன் சின்ன பிள்ளை, உன்னைய விட சின்ன வயசு அவன். அவர்தெல்லாம் வந்துருச்சுங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. மறுபடியும் நாங்க கண்காணிக்க ஆரம்பிச்சோம். கண்காணிக்க ஆரம்பிச்சா கூட்டிட்டு போய் அவங்க ஃப்ரெண்டு மேத்தா நகர்ல லத்தான்ற வீட்டுல கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருந்தா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து நீங்க போன்ல பேசுனீங்களா அவர்கிட்ட? போன் பண்ணா எடுப்பான், நான் டியூட்டில இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். அப்புறம் நாங்க எல்லாரும் போயிட்டு கதை தட்டினா இவங்க உள்ள இருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள இருந்தேன்னா எஞ்சி வாப்பா அப்படின்னா வரமாட்டேன் அப்படின்ட்டான். எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க, வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க, நீ வந்துதான் ஆகணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்தோம் மேடம். நாங்க மாசா கெத்தா கேப்டனா. மறுநாள் மறுபடியும் 2 பேரும் ஒண்ணா போயிட்டாங்க மேடம். எப்படி மேடம், நான் ஒரு பிள்ளைய விட்டு நான் இருப்பேன் நானு, அவளுக்கு 2 பிள்ளைங்க இருக்கு மேடம். அவளுக்கு பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, அந்த பொண்ணு எப்படி பழக்கம்?
எங்க வீடு பக்கத்துல இருக்காங்க, நாங்க போகும்போது வரும்போது சும்மா பார்த்து பேசுவோம், அவ்வளவுதான் மேடம், மற்றபடி எதுவும் இல்லை. இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணாதீங்க, அப்புறம் நான் வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி நான் ஆயிடுவேன். அவங்க ஹஸ்பண்ட் எங்கப்பா? அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் நாங்க பேச ஆரம்பிச்சது. ரொம்ப என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நிஜமாவே உங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்திருக்கு, ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கு, அதனால தான் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அப்புறம் நீங்க இன்னும் நெருங்கி இருக்கீங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப உண்மைதானே அது? சும்மா அம்மா சொன்னதுனால நாங்க நெருங்கி பழகினோம் சொல்லுங்க தப்புல. பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு பொம்பளை சோக்கு ஏண்டா? எப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணீங்க? இப்பதான் மேடம், இந்த மாசம். இல்லங்க மேடம், மகளிர் டாஸ்ல போய் நான் சொல்லும் போதும் கவிதா சொல்றா நாங்க தாலி கட்டல, சும்மா தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மேடம். இன்னைக்கு இல்ல நாளைக்கு இன்னொருத்தவங்க கூட போய் தாலி கட்டிப்பாவ, அவ அப்படியாப்பட்ட. அதனால நான் என் பிள்ளையை நான் விட மாட்டேன். நீங்க உங்க பையனை பத்தி பேசலாம், இன்னொரு பொண்ணை பத்தி நீங்க அப்படி சரி மேடம், அவளை பத்தி நான் பேசவே இல்லை. எனக்கு என் பிள்ளை வேணும் மேடம். பையனுக்கு அளவெல்லாம் பேசினா அப்படிதான் கால் தூக்கி மூஞ்சி மேல வைப்பான். உங்க பேருமா? கௌதமி மேம். என்னமா பிரச்சனை? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காருமா? அவர் ஊர் சிதம்பரத்துல இப்ப இறந்துட்டாரு மேம். எப்படி இருந்தாரு? அவர் வந்து உடம்பு முடியாம இறந்துட்டாரு. கஞ்சா குடிப்பழக்கெல்லாம் அதிகம். அதனால சபா இப்பவே கண்ணை கட்டுது. நாங்க 3 வருஷம் ஆயிடுச்சு நாங்க பிரிஞ்சு. ஆனா அத்தை மாமா எல்லாம் என்கிட்ட பேசுவாங்க. அடேங்கப்பா. அவங்களும் பொலிட்டிஷனுக்கு வந்து பூந்தமல்லி பொலிட்டிஷன் தான் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டு புருஷன் வேணான்னு சொல்லிட்டு அவரும் பொண்டாட்டி வேணான்னு எழுதி கொடுத்துட்டு. பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. எதர்ச்சியா பேசுற மாதிரி இப்போ ஒரு ஏரியாவில் யாராச்சும் பார்த்தா பேச மாட்டோமா, அந்த மாதிரி பேசும்போது இவங்க வந்து 4 பேர்கிட்ட போயிட்டு தப்பா சொல்லிட்டு எதுக்கு என் பையன் கூட பேசுறேன்ட்டு ரோட்ல நின்று அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். பொய் மேடம். அவ இவ பேசுனதே எனக்கு தெரியாது, இவ பழகுனதே எனக்கு தெரியாது, இவ இந்த தெருல இருக்கானே எனக்கு தெரியாது மேடம். கடையில வேலை பார்க்கும் போது வந்து கடையாண்டி திட்டிட்டு இருந்தாங்க. எதுக்கு திட்டுறாங்க என்ன தெரியாது. அதே தெருவுல தான் கடை இருக்கு. இவங்க வந்து அவங்க எங்க ஓனர்கிட்டயும் போய் பேசிருக்காங்க. அதுல என்னடி சொல்ற? அந்த பொண்ணை வந்து நீ வச்சுக்காதீங்க வேலைக்கு, என் பையன் கூட சுத்துது எல்லார்கிட்டயும் வந்து வச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்தது. இவங்க எல்லார்கிட்டயும் என்ன பத்தி பேசினாங்க மேம். நீ என்ன சொல்ற? போலீஸ் ஸ்டேஷன்ல கூட என்ன வாய் திறக்கவே முடியல. இந்த மாதிரி தான் பேசா பொய்னா அப்ப என் பக்கம் இருக்க நாயத்தை எப்படி மேம் சொல்றது? சொல்லுமா. என்ன சொல்றீங்க? முதுகெலும்புலாம் தெரியுதா? உள்ள தப்பான உறவே இருக்கல. இல்ல மேம், இவங்க பேச ஆரம்பிச்சதுல அதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அது எப்படி ஆரம்பிப்பீங்க? நிறைய போறான்டா. அது எப்படி ஒருத்தர் தப்பா பேசினாங்கன்னா நீங்க விலகிட்டே நான் புருஷன் இல்லாம இருக்கேன் மேம். இவரு கூட சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ இன்னும் விலகில போ. குச்சமே இல்ல. ஒருத்தர் ஒண்ணு தப்பா பேசுறாரு, நீ சொல்லிருக்க இல்ல தம்பி மாதிரி தான் பாக்குறேன்னு நீ அப்படி நான் சொல்ல மேம். தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. அப்ப தம்பி மாதிரி பாக்கல. நான் அப்படி சொல்லல. அப்ப தம்பி மாதிரி பார்க்கவே இல்ல மேம். அப்படி இல்ல மேம், எல்லாம் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது எப்படி மேம் தம்பி நடப்பாங்க? அப்ப தம்பி மாதிரி பார்க்கல. ஒருத்தர் உங்களை தப்பா சொல்றாங்கன்னா அதுல இருந்து நீங்க விலகி தானே போனோம். ஓ நீ அப்படி வரியா? அதுவும் மேம் இவர் கூட மட்டும் சேர்த்து வச்சு பேசினா பரவாயில்ல மேம். இவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட பழக்கம்னு சொல்லியிருக்காங்க. தெருவில் எல்லாரும் கூட நான் பழக்கமா, நான் ஒரு எப்ப சரின்ற மாதிரி நான் ஒரு விஷயம். ஏய் என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஒரு நாள் வயிற்று வெளியே ரொம்ப துடிச்சிருக்காரு. எனக்கு ஃபோன் பண்றாரு மேம், ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அம்மா இல்லையா அப்பா இல்லையான்னு கேட்டதுக்கு யாருமே இல்ல, அக்காவும் வேலைக்கு போயிட்டாங்க, யாரும். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். அப்புறமா நான் வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்துக்கிட்டு நீங்க எங்க வேணா கேட்டு பாருங்க மேடம், இவங்க போன எல்லா பொலிட்டிஷன் கேட்டு பாருங்க. நான் இதுதான் இன்னைக்கு நான் பண்ணது, வாழைத்தண்டு ஜூஸ் போட்டு எடுத்து ஆல்ரெடி சும்மா பேசினாலே தப்பா பேசுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள அந்த பையன் தனியா இருக்கும்போது நீ எதுக்கு வாழைத்தண்டு ஜூஸ் எடுத்து சோலி முடிச்சு. இல்ல மேம், அதுக்கப்புறம் தான் மேம் இவங்க கூட நான் தப்பா இருந்துட்டேன்னு சொன்னது. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. பண்ணீங்க உங்க 2 பேருக்குள்ள பிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்தது சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன். எடுத்துட்டு போனேன் எனக்கு தெரியாது. இமோஷனல் டேம். ஆமா அட்ராக்ஷன் எடுத்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு நீங்க காரணம் சொல்லாதீங்க. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பாரு. உனக்கு ஒரு பையன் இருக்காங்க. இருக்கா மேம். நாளைக்கு ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணா உனக்கு கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும் மேம். அதுக்கு கோவம் எதுக்கு வருது?
அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. பையன் உங்க கூட ஸ்டே பண்ணிட்டு இருந்தாராமே? இல்ல மேம், தட்டி இவங்க 2 பேரும் வந்தாங்க. எங்க அவன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாது, நீங்க பிரச்சனை பண்ணீங்க, அசிங்கப்படுத்தீங்க, எங்க அம்மா வீட்டை விட்டு தொட்டுட்டாங்க. எனக்கு எல்லாமே போயிட்டு இருக்கா நீங்க? உள்ள படுத்துனாங்க மேடம் 2 பேரும் இதே மாதிரி சோபால 2 பேரும் ஒண்ணா படுத்துனாங்க. மானங்கட்ட தாய் 4 பேர் மூத்தவங்க மடக்கு மடக்குன்னு குடிக்க வேண்டியதானே? இது வந்து முன்னாடி இவங்க பண்ணது. முன்னாடி ஒரு நாளைக்கு அப்படி பண்ணீங்க. என் ஃப்ரெண்டையும் இவங்க அடிச்சிருக்காங்க, எண்ணெய் அடிச்சாங்க, குடிச்ச நைட்டி எல்லாம் குடிச்சு கிழிச்சாங்க. அதே மாதிரி வீட்லயும் வந்து எங்க பெரியமாவும் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மேல கை வைக்கவே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. தலைவர் சொல்லிட்டாரு, நீங்க வந்து தப்பா நடந்துக்கிறீங்க, நீங்க ஒழுங்கா இல்லன்னா உங்க வீட்டை நானே எழுதி வைக்கிறேன் சொன்னேன். டேய், உள்ளாடைய வெளியே போட்டுக்கிற இது ஒரு பன்னாடு. பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு பரதேசி. உங்க பிரச்சனைக்கு நடுவில் நான் எங்க வந்தேன்? 3 நாளைக்கு முன்னாடி அவங்க வீட்டாண்ட போய் பக்கத்து வீட்டுல கேட்டதுக்கு தாலி கட்டல சும்மா தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க மேடம். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்ப வரதான் கல்யாணம் பண்ணிட்டாங்கமா? அதுக்கு முன்னாடி நாள் அவங்க ஃபுல் போட்டோஸ் இல்ல மேம். போட்டோஸ் இருக்கு. அப்ப புரியல, இப்ப புரியுது. இப்ப பையன் 18 வயசுக்கு மேல ஆச்சுல, அவங்கள விடுங்க, அவங்க என்னவோ இருக்கட்டும். அவங்க பையனுக்கு என்ன வயசு? என் பிள்ளைக்கு 22 வயசா, நான் இல்லன்னு சொல்றேன். சாம்பார் அப்ப எனக்கு இஷ்டப்பட்டவங்கள கல்யாணம் பண்ணறது அது நம்ம யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல. தான் அத்தனை வாட்டி கேட்டேன். நீங்க அவங்களோட தொடர்புல இருந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. ஒரு பொண்ணு ஹஸ்பண்ட் இல்லாம தனியா 4வது வீட்ல இருக்கானா, நீங்க அவங்கள்ட்ட ஏன் பேசுறீங்க? சிக்கிட்டான் போல பையன், சிக்கிட்டான். ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவ்வளவு தூரம் வந்துடுச்சு. உங்க பையன் மேல நீங்க நிஜமாவே பாசம் வச்சிருக்கீங்கன்னா அவனுக்கு இன்னும் பிரஷர் கொடுக்காதீங்க. பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல பேக் அடிச்சறேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. இல்ல மேடம், எனக்கு என் புள்ள வேணும் மேடம். இங்க பாருங்கம்மா, உங்க பிள்ளை உங்க முன்னாடி உட்கார வச்சாச்சு. நீங்க பேசி பாருங்க. சட்டப்படி அவங்க புருஷ பொண்டாட்டி. நான் வந்து உங்கள்ட்ட வெளிப்படையா தான் பேசுறேன். நம்ம வந்து பிரிஞ்சு போங்கன்னு சொல்லவே முடியாது. யாரு சொல்லுவோம்? நீங்களும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, அவங்களும் சொல்ல முடியாது. கேன ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க. அதுக்கு நான் தான் கிடைச்சேன். கவிதா, நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது நீங்க ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இப்படி இருக்க கூடாது, இப்படி ஆரம்பிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, 22 வயசுல அவனுக்கு என்ன தெரியும்? திருமணம்னா என்னதுன்னு கூட தெரியாது அந்த பையனுக்கு. அப்ப நானா மேம் வலிக்க டைமா கூட்டிட்டு போனேன். ஆமாம்மா, அது ரொம்ப பெரிய இது தப்புமா. அதான் மேம், அப்பா அம்மா பெர்மிஷன் இல்லாம அந்த சின்ன பையனை 22 வயசு பையனை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணது ஏத்துக்க முடியாத விஷயம். எங்க கூட்டிட்டு போறீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்கள மாதிரி கூட்டிட்டு சாவடிக்கிறதுக்கு? உனக்கு திருமணம் வாழ்க்கைன்னா என்னது தெரியும்? உனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஆனா அந்த பையனுக்கு அதுக்கான வயசு இல்ல. எல்லாம் ஒன்னால வலிக்கலையே.